ஸ்டாப் பிளேமிங், ஸ்டார்ட் கிரியேட்டிங். இந்த பல அன்பர்கள் இந்த டெமோக்ரஸி பத்தி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன சாமி கேட்டிருக்காங்க. இந்த கமெண்ட்ஸ்ல எல்லாம் நான் கைலாசால ஒரு ப்ரொசீஜர் ஃபாலோ பண்றீங்க, ஒரு சிஸ்டம். ரெஸ்பான்சிபிள் டெமோக்ரஸி அப்படின்னா என்னன்னா, எந்த மினிஸ்ட்ரிக்கு யாரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ஒர்க் பண்றாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த மினிஸ்ட்ரி சார்ந்த விஷயங்கள்ல ஓட்டளிக்கிற உரிமை. கல்வித்துறையில வேலை செய்யறவங்க எல்லாருக்கும் கல்வித்துறை சார்ந்த எல்லா முடிவுகளையும் கல்வித்துறை மினிஸ்டர் முடிவு பண்றது, கல்வித்துறை மினிஸ்ட்ரியோட எல்லா முடிவுகளுக்கும் ஓட்டளிக்கின்ற உரிமை. மொத்தமா எல்லாருக்கும் ஒரே மாதிரியான ஓட்டளிக்கிற உரிமை கிடையாது. கைலாசாவோட ரெஸ்பான்சிபிள் டெமோக்ரஸி இதுதான். நிதித்துறையில வேலை செய்கின்ற அன்பர்கள், சீடர்கள், குடிமக்கள் அவங்க எல்லாம் சேர்ந்துதான் நிதித்துறை மினிஸ்டர் யாரா இருக்கணும்னு முடிவு பண்ணுவாங்க. நிதித்துறையில என்னென்ன முடிவுகள், பினான்சியல் ஸ்ட்ராட்டஜிஸ், பினான்சியல் பாலிசிஸ், பொருளாதார ரீதியான கொள்கைகள் அனைத்தையும் அவங்க தான் முடிவு பண்றாங்க. அதுக்கு அவங்க தான் ஓட்டடிக்கிறாங்க. ரெஸ்பான்சிபிள் டெமோக்ரஸி உங்க லைஃபையும் அது மாதிரி ரெஸ்பான்சிபிளா நடத்த கத்துக்கோங்க. ஸ்டாப் பிளேமிங், ஸ்டார்ட் கிரியேட்டிங். சில நேரத்துல கடவுளை நாம பொறுப்பெடுக்காம பொறுப்பெல்லாம் கடவுள் மேல சாட்டிட்டு, கடவுள் நாம வச்சிருக்கிற கருத்து மேல சாட்டிட்டு அவரை பழிச்சிட்டு இருக்கிறத பக்தின்னு வேற கற்பனை பண்ணிக்கிறோம். டிசப்ஷனை டிவோஷன் நினைச்சுக்கிறது. இரஸ்பான்சிபிலிட்டிய, கையாலாகாத்தனத்தை, முயலாத்தனத்தை பக்திங்கிற பேரால காட்ட முயற்சி பண்றது. நீங்கள் தான் பரமசிவன் அப்படிங்கும்போது உங்க வாழ்க்கையோட மொத்த பொறுப்பு உங்களுக்கு ஆயிடுது. நீங்க தான் கிரியேட் பண்ணணும். பரமசிவன் என்னவெல்லாம் சக்தி வைத்திருக்கிறாரோ அத்தனையும் உங்களுக்குள்ள இருக்கு. காரணம் என்னன்னா, நீங்க பரமசிவனை விட தாழ்ந்தவரும் அல்ல, பரமசிவனை விட உயர்ந்தவரும் அல்ல, பரமசிவனுக்கு சமமானவரும் அல்ல. நீங்கள் பரமசிவன்.